பர்த்டே அப்படின்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ தாங்க அன்விக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருக்கா, இது வேணும் அது வேணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி. மேடம் தான் பார்பி தீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் தான் நம்மளோடதுங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு பார்பி தீமில். நாங்கள் என்ன நினச்சோன்னா கேக் மட்டும் போதும், பார்பி இதில் கேக் மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி டைம் இருந்தால் டெக்கரேஷன் பண்ணலான்னு இது சும்மா நான் அமேசானில் பார்பி தீமில் ஒரு டெக்கரேஷன் கிட்ட ஆர்டர் போட்டு வச்சுருந்தேங்க. பட் டைம் இருந்தங்காட்டி சார் அவர் இருந்துட்டு நான் டெக்கரேஷன் பண்ணுறேன், அவர் ரொம்ப ஹாப்பியாவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அவள் ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ டெக்கரேஷன் பண்ணது தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். அவளுக்கு நினைவு தெரிஞ்சு இப்போ தான் பண்ணுறோன்னு வைங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அவளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறவங்கள வர சொல்லி பண்ணிட்டோம். கொஞ்சம் நிறைய பேர்த்த வர சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணங்காட்டி இந்த இயர் தான் வந்து அவளாக கேட்க ஆரம்பிச்சிருக்கா. லாஸ்ட்டு 2 பர்த்டேயுமே ஒரு கேக் கட் பண்ணோம், அதோட முடிஞ்சுதுங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரெல்லாம் ஒரு 2 டேஸ் ட்ரிப் போனோம். இந்த வருஷம் குட்டி பேபி இருக்கிறனால எந்த ட்ரிப்புமே போகலைங்க, எந்த ட்ரிப்பும் பிளானும் பண்ணல. அவங்கள வச்சுட்டு போயிட்டு வரதும் ரொம்ப கஷ்டங்க. டெக்கரேஷனுமே முக்கால்வாசி அவர் தான் பண்ணார், நான் சும்மா நடுவில் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். இது எல்லாமே கோர்த்து கட்டுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. மேலே ஒரு இத்தினூண்டு ஹோல்ஸு அப்புறம் கயிறு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் செலோடேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுவே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது வெளியே கார் ஷெட் இருக்குது, அங்கே தான் பண்ணோம், வீட்டுக்குள்ளே பண்ணல. பலூன் ஊதுறதாங்க ரொம்ப பெரிய வேலை. பலூன் காற்றடிக்கிறத வச்சு தாங்க செஞ்சோம். பட் அதுவுமே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஒரு வழியாக எப்படியோ எல்லா பலூனையும் காற்றடிச்சு முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 50 பலூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 50யுமே ஃபுல்லாகவே ஊதிட்டோம். அன்வி ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிச்சிடலான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஓரளவுக்கு 90% முடிச்சிட்டோம். அந்த பலூன் ஸ்டிக் பண்ணுற வேலை மட்டும் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு குஷிங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஆக்சுவலாக கேக் இருக்கிறது மட்டும்தாங்க தெரியும், இந்த டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் தெரியாது. நாங்கள் வாங்கி வச்சதும் அவளுக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னே தெரியல. சரி சொல்லி புள்ள புக்குன்னு போயிருமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. சொல்லாமல் விட்டு நல்லதாக தாங்க போச்சு. அவன் பார்த்துட்டு நல்ல சர்ப்ரைஸ் ஆகிட்டா. இதுவே ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி அவன் நினச்சி பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாளுங்க. இது ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது நம்மளோட குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துதான்னு மட்டும்தாங்க பார்க்கணும். அந்த விஷயத்தில் அன்வி ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் இதோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.